எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராகவன். இப்போ நாங்க இருக்கிற இடம் வந்து அரியலூர் மாவட்டம் கீழவண்ணம் கிராமம். என் கூட இருக்க 2 பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சத்யராஜ் பிரதர், அவங்க அப்பா இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நகைச்சுவையோட நிறைய கருத்துக்களை வந்து நிறைய பேருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஊருக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா இவங்க ஊர்லயும் தண்ணி பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட இங்க இருக்க ஒரு 25-30 கிராமங்கள்ல தண்ணி பிரச்சனை இருக்கு. போர்ல தண்ணி வருது, மோட்டர்ல தண்ணி வருது, எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற தண்ணி சரியான தண்ணி இல்ல. தண்ணியை வந்து குடிக்க கூட முடியாது. அந்த தண்ணியை எடுத்து பால் கொதிக்க வச்சா பால் திரிஞ்சிருது. அந்த அளவுக்கு கொடூரமான நிலைமையில அந்த தண்ணி இருக்கு. இவங்க ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு பிரதர் வந்து ஒரு பாட்டி வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் பிரதரை ரீச் பண்ணிட்டு இன்னைக்கு வந்தோம். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது பிரதர், அப்பா, இங்க இருக்க கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து இதை சரி பண்ண போறோம். இந்த வீடியோ நான் பதிவு பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரோட வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ காமெடியா, அவ்வளோ இதுவா சூப்பரா இருக்கும். அதுவும் அப்பா வந்து கவுண்டர் வந்து பிரிச்சு போடுவாரு. என்ன பேசினாலும் வாய் அரைச்சிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ ஹாப்பி, சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இவங்க வீடியோ பாக்குறப்போ அது எல்லாமே மறந்துடும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அமைதியா இருக்காரு. ஆனா நான் பேசுறப்ப என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு தெரியல இவருக்கு. எதனால சொல்றேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்துலயும் நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்காங்க. எத்தனை பேர் வந்து பயங்கரமா ரீச் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல உங்களை சுத்தி உங்க ஊர்ல இருக்க பிரச்சனைக்கு இந்த அப்பா சத்யராஜ் மாதிரி குரல் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்களும் வளர்ந்து உங்க ஊரும் வளரும், உங்க ஊர்ல இருக்க பிரச்சனையும் சரியாகும் அப்படின்ட்டு என்னோட சஜஷன். நான் நிறைய பேர்கிட்ட சொல்றதும் அதுதான். உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து வெளியில கொண்டு போங்க. உங்களால தான் அதை வெளியில கொண்டு போக முடியும். இப்ப எப்படி சத்யராஜ் பிரதரும் அப்பாவும் கையில எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி இவங்க நல்ல மனசுக்கு இங்க இருக்க பிரச்சனை மாறும். இவங்க மாதிரியே நிறைய பேர் முன் வந்து அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணதுக்கு முன் வரணும். இந்த நேரத்துல வந்து சத்யராஜுக்கும் அப்பாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், நீங்க எடுத்திருக்க முயற்சி வந்து வெற்றி அடையப்பா. நல்லதே நடக்கும். சந்தோஷம். வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னை கிண்டல் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்க போடணும்.